नरेंद्र मोदी மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேர்தல்ல போட்டியிடாம போனதுக்கு பணம் இல்லைன்னு ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செம்ம கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு. இவர்கிட்ட பணம் இல்லைன்னா 12,000 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜக வேட்பாளர்கள் நிக்கிறாங்களே, அந்த பணம் என்ன ஆச்சு? அப்புறம் எதுக்கு தேர்தல செலவழிக்க பணம் இல்லைன்னு சொல்றாங்க? அப்படின்னா அண்ணாமலை சொல்றது பொய்யா இல்ல நிர்மலா சீதாராமன் சொல்றது பொய்யா? ஒரு பைசா கூட செலவு பண்ணலன்னா எதுக்காங்க இந்த தேர்தல் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க? தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிச்சு கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. இங்க இருக்கிற ஒரு மதிய உணவு திட்டத்தையோ காலை உணவு திட்டத்தையோ நீங்க ஏன் வடநாட்டுல இன்னும் செய்யல? கன்னியாகுமரியில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்கள் கூட தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. அதாகப்பட்டது மகாஜனங்களே. செல்லகுட்டி கவலைப்படாதடி, போயிட்டு நான் 1 வீக்ல வந்துருவேன். நீங்க இல்லாம இந்த 1 வீக் நான் என்ன பண்ணுவேன்? பட்டு, என் மேல உனக்கு இருக்கிற அன்பை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், இப்பெல்லாம் எந்த கண்ணீரையும் நம்ப முடியாது, நாம தான் உஷாரா இருக்கணும். யோ, யாரியா நீ? என் பொண்டாட்டி என் மேல இருக்கிற அன்புல அழுதுகிட்டு இருக்கா, அவளை போய் தப்பா பேசுற? அவங்கள தப்பா பேசல சார், நாட்டு நடப்பு பத்தி சொன்னேன். என்ன, நாட்டுல எல்லாரும் என்ன மாதிரி தான் அழுதுட்டு இருக்காங்களா? அப்படின்னா யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்றீங்களா? அச்சச்சோ, நான் சொல்லுங்க, நம்ம முதலமைச்சரே சொல்லிருக்காரு, போலி வார்த்தைகளையும் போலி கண்ணீரையும் நம்பாதீங்கன்னு. ஆஹா, ஆளை பார்த்தா கொஞ்சம் விஷயம் உள்ள மாதிரி தான் தெரியுது. சரி, என்ன சொல்லியிருக்காரு முதலமைச்சர்? கொஞ்சம் விளக்கமா சொல்லு பாப்போம். மோடியின் கண்ணீரை அவருடைய கண்களே நம்பாது, அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓ, தமிழ்நாடு பாஜக பூத் கமிட்டி கிட்ட நமோ செயலி மூலமா பிரதமர் மோடி பேசுறதுக்கு பதிலடி கொடுத்து எக்ஸ் பக்கத்துல முதலமைச்சர் எழுதியிருந்தாரே, அத சொல்றீங்களா? அட, கரெக்டா சொல்லிட்டீங்களே, நீங்களும் படிச்சீங்களா? ஆமாங்க, செம்மையான பதிவு அது. பிரதமர் மோடியோட போலி பேச்சுக்களை தோலுரிச்சு காட்டியிருக்காரு. அதுல எழுதியிருந்தத அப்படியே சொல்றேன், கேளுங்க. நேற்று மாலை செய்தி, தாய்மொழியாக தமிழ் வாய்க்கவில்லை என வருந்துகிறார் பிரதமர் மோடி. நேற்று காலை செய்தி, அழகிய தமிழ் சொல் வானொலி இருக்க ஆகாசவாணி என்பதை பயன்பாட்டுக்கு வரும். மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது, தமிழர்கள் எப்படி நம்புவார்கள்? கெட்டிக்காரன் புழுகாவது 8 நாள் நிற்கும், ஆனால் மோடியின் கண்ணீர் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டு ஒரு பதிவிட்டிருக்காரு. தொடர்ந்து ஒரு பக்கம் கண்ணை குத்தி கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம்? கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பரப்புரை செய்த அவர் இப்போது இந்தியில் மட்டுமே பேசுவதன் மர்மம் என்ன அப்படின்னு இன்னொரு கேள்வியையும் முன் வச்சிருக்காரு. ஆஹா ஆஹா, சூப்பரே சூப்பரே. செல்லக்குட்டி, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், மேட்ரு இன்னும் முடியல. பிரதமர் மோடி அவர்களே, கருப்பு பணம் மீட்பு, மீனவர்கள் பாதுகாப்பு, 2 கோடி வேலை வாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு போல காற்றில் கரைந்த உங்கள் கேரண்டிகளில் ஒன்றுதான் அகவை 5 விமானங்களில் தமிழில் அறிவிப்பு அப்படின்னு பிரதமர் மோடியோட முகமுடிய கிழிச்சிருக்காரு. தம்பி, மோடி போடுற வேஷத்தெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்பவே மாட்டாங்க. தமிழ்நாடு ஜெயிக்கும், இந்தியா கூட்டணியும் ஜெயிக்கும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா பல முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஏன்னா இந்தியா கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இல்ல. கரெக்டா சொன்னீங்க. சமூக நீதி பேசும் பாமக சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறது ஏன் அப்படின்னு தர்மபுரியில நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமய கேள்வி கேட்டிருக்காரு. சமூக நீதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் கிடையாது. இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும். உங்களுக்கு மட்டுமல்ல, அவர் ஏன் மனசில்லாம அங்க போயிருக்காருன்னா அவங்க கட்சிக்காரர்களுக்கு தெளிவா தெரியும். இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல விரும்பல. சேலத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கிங் போய்கிட்டே பொதுமக்கள் கிட்ட கை குலுக்கி ரொம்ப சிம்பிளா பிரச்சாரம் பண்ண ஸ்டைலும் சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஆமா, பரபரப்பான அரசியல் பிரச்சாரங்களால தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. கன்னியாகுமரியில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்
விஜய் வசந்த் அவர்கள் கூட தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஒரே கட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கனவு இருக்கு. இவங்களுக்கு எதிர்கட்சி இருக்கக்கூடாது, எதிர்த்து யாரும் கேள்வியும் கேட்கக்கூடாது, இவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையை மட்டும் ஆட்டணும். இதுக்காக தான் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைன்னு எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா கூட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது உள்ளிட்ட பல சம்பவங்கள் நடந்திருக்கு. मैं सुनीता केजरीवाल, अरविंद जी की धर्मपत्नी। कल कोर्ट में अरविंद जी ने अपना पक्ष रखा, आप सबने सुना तो होगा। अगर नहीं सुना है तो एक बार प्लीज़ उसको ज़रूर सुनिए। जो कुछ कोर्ट के सामने उन्होंने बोला उसके लिए बहुत हिम्मत चाहिए। सच्चे देशभक्त हैं वे, बिल्कुल ऐसे ही हमारे स्वतंत्रता सेनानी अंग्रेजों की तानाशाही से लड़ते थे। இது மட்டுமா, வருமான வரித்துறையை ஏவி விட்டு காங்கிரஸ் கட்சிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. அரசியல் கட்சிகள் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை என்ற விதி இருக்கு, ஆனா ஏதோ ஒரு பிழையை கண்டுபிடித்ததாகவும் அதற்கான தொகை வட்டி அபராதம் என 1821 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்த வேண்டும் எனவும் காங்கிரஸ் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. காங்கிரஸ் கட்சியை முடக்கும் எண்ணத்துல தான் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தேசிய கட்சியையும் முடக்கிவிட்டு மாநில கட்சி தலைவர்களையும் அச்சுறுத்திவிட்டு நாட்டில் ஒரே கட்சியாக பாஜக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் மோடியின் எண்ணம் அப்படின்னு ரொம்ப சூப்பரா பேசியிருக்காரு. தேர்தல் பத்திரங்கள் மூலமா 12,000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கின பாஜக மேல, குறிப்பா அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு அப்புறமா அந்த பணம் கொடுத்த நிறுவனங்கள் மேல எந்த விசாரணையும் எடுக்கப்படல. ஏன்னா அவங்க எல்லாம் புனிதர்கள். பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸும் மற்ற மாநில அரசாங்கங்களும் தான் குற்றவாளிகள். வாட் a strategy of politics. இதுல ஒரு கூத்து நடந்திருக்கு பாத்தீங்களா? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேர்தல்ல போட்டியிடாம போனதுக்கு பணம் இல்லைன்னு ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செம்ம கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு. அதுல இந்த தேர்தல் பத்திரம் மூலம் கிடைச்ச பணத்தை பத்தியும் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன் போட்டியிடலைங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அதான் சூப்பர். தேர்தலில் போட்டியிட அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். சொல்றது யாரு? சாதாரண மக்களோட பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருந்தா அபராதம் விதிக்கிறவங்க சொல்றாங்க. இவர்கிட்ட பணம் இல்லைன்னா 12,000 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜக வேட்பாளர்கள் நிக்கிறாங்களே, அந்த பணம் என்ன ஆச்சு? கரெக்டா தானே கேட்டிருக்காரு. நிர்மலா சீதாராமனுக்கு மக்களை சந்திக்க பயம், அதான உண்மை. நம்ம அண்ணாமலை கூட தான் தேர்தலில் ஒரு பைசா கூட செலவழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதே மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு தேர்தலில் செலவழிக்க பணம் இல்லைன்னு சொல்றாங்க? அப்படின்னா அண்ணாமலை சொல்றது பொய்யா, இல்ல நிர்மலா சீதாராமன் சொல்றது பொய்யா? தம்பி, ரெண்டுமே பொய் தான்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ண கனிமொழி அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் அண்ணாமலையை பத்தி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில நீங்களே பாருங்க. 60% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவேன்னு சொல்லி ஒரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. 60% பெற்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, 60 வாங்கலாம், 90 வாங்கலாம், 100 வாங்கலாம். அப்படி கனவு காண்பது அவருடைய உரிமை. ஆனால் வெற்றி நிச்சயமாக எங்களுக்கு தான். கோவையை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவுக்கு பணம் இறக்குவதற்கு ஆளுங்கட்சியினர் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு பைசா கூட ஓட்டுக்கு செலவழிக்க மாட்டேன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு பைசா கூட செலவு பண்ணலன்னா எதுக்காங்க இந்த தேர்தல் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க? தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம். யாரும் இங்க காசை கொட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. முதலமைச்சருடைய திட்டங்களை நம்பித்தான் இங்கே வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வெற்றி பெறுவார்கள். கோயம்புத்தூர்ல கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தப்ப கூட்டத்துல இருந்தவங்க ஆட்டு பிரியாணி வேணும்னு கத்துனாங்க. அந்த மேட்டர் தெரியுமா? இங்க கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். வேண்டாம் வேண்டாம், அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நாம கொண்டு நல்லது நடக்காது. இந்த அரசியல் காமெடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சீரியஸான விஷயங்களையும் மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எதிர்கட்சிகளை முடக்க நினைக்கிற பாஜக அதன் மூலமா மக்களை அடிமைப்படுத்த நினைக்குது அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். கரெக்டா சொன்ன தம்பி. காங்கிரஸ் கட்சியை முடக்கிறதுக்காக
வருமான வரித்துறை மூலமா முயற்சி பண்ற பாஜகவை கண்டிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. Political economy of the 20% is that this income tax order was fundamentally rooted in a desire to cripple the Congress party financially and to make the 2024 election unfree and unfair. மதுபான ஊழல் வழக்கு குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவா இந்தியா கூட்டணி தலைவர்கள் போராட போறதா அறிவிப்பு வெளியாகி இருக்கே. ஆமாங்க, இதுல காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, அப்புறம் சரத் பவார், உத்தவ் தாக்கரே, டி ராஜா, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. பஞ்சாப் முதல்வரும் ஆம் ஆத்மி மூத்த தலைவருமான பகவந்த் சிங் மான் இத பத்தி பேசும்போது பஞ்சாபோட அனைத்து தொகுதிகள்ல இருந்தும் தலா 1000 பேர் டெல்லி கண்டன ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேலத்துல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காரு பாத்தீங்களா? ஆமா தம்பி, திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிச்சு கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுற காலை உணவு திட்டம் மாதிரி வட மாநிலங்களில் பாஜகவால் ஏன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. இங்க இருக்கிற இந்த மதிய உணவு திட்டமோ காலை உணவு திட்டமோ அல்லது இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பதோ அது நாங்களாம் முதல்ல சொன்னோம். பட் சொல்றதை விட செயல்படுத்துவது முக்கியம். செயல்படுத்துவோம் என் சகோதரன். நீங்க அங்க செயல்படுத்திருந்தீங்கன்னா உங்களையும் நாங்க மதிச்சிருப்போம். ஏன் அதை விட்டுட்டு இங்க இருக்கிற ஒரு மதிய உணவு திட்டத்தையோ காலை உணவு திட்டத்தையோ நீங்க ஏன் வடநாட்டுல இன்னும் செய்யல? 29 பைசா வச்சுக்கிட்டு இத்தனையும் செஞ்சிருக்கோம்ல. 7 ரூபாய் இருக்கு, அதை வச்சு செய்யுங்களேன் பீகார்ல. மக்கள் மேல உண்மையான அக்கறை இருந்தா தானே மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த முடியும். வெறும் வாய் வார்த்தையால மதத்தையும் ஜாதியையும் முன் வச்சு ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சா நடக்குமா? சரி விடுங்க, மக்களோட மனக்குமரலை துடைக்க இந்தியா கூட்டணி கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துரும். ஆமாண்டி செல்லக்குட்டி, நானும் உனக்கு ஆறுதல் சொல்றேன். ஒரு வாரம் தனியா இருக்குமேனு கவலையே படாத. சார், அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க இல்லாத குறைய நான் தீர்த்து வைக்கிறேன். என்னது, நீ தீர்த்து வைக்கிறியா? ஆமா சார், இந்த மாதிரி கணவர்கள் வெளியூருக்கு போகும்போது தனியா இருக்கிற பெண்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே நாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். அப்படியா? சூப்பருங்க. என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்க? அடி பாவி, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தீங்க, இப்போ உன்னோட முகம் அப்படியே பிரைட்டா மாறிடுச்சு. உன்ன மாதிரி ஆளுங்களை வச்சு தாண்டி இவனுங்கெல்லாம் புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறானுங்க. அதாகப்பட்டது மகாஜனங்களே.